நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாம எல்லாம் நல்லா இருக்க முடியும். உங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த 4 பேருக்கு வணக்கம். பேச்ச குறைச்சுக்க வேண்டியது. ஏமா ஏன் குறைக்கிற? தொண்டை கட்டி. அது இன்னைக்கு திறந்து போவோம் தொண்டை. நேத்து அப்படிதான் மைக்கு போட்டுருந்தாங்க. ரத்தம் தான் வரல. இன்னைக்கு வந்து பிரச்சனை இன்னைக்கு நம்ம பழைய பாடம் மைக் நல்லா நீ எப்படிலாம் ஏத்த சொல்லி அது மாதிரிலாம் வச்சு ஏற்றுவாங்க பாத்துக்க. ஒரேதான் பேசாம வண்டியில் ஏற்றிருக்கா தான் பிரச்சனை. ஏன் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புவோம். ஏன் அவர் மட்டும் கிளம்புவோம்? ஏமா பேசாம இரு பேர் மாமா ஏமா அடுத்த மாமா தாக்கல உள்ள விட மாட்டேங்கிறோம். சரி சரி ஆரம்பிக்கிறோமா? சரிம்மா. ஏ ஆத்தா ஆத்தோரமா ஏ ஆத்தா ஆத்தோரமா மாரியா பட்டு குச்சம் அது 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 போய் தலையாடி எதுலடா எதுல இப்படி இப்படி தலையாடி மூஞ்சில் அடிபடுதா? போட்டாச்சு யாரும் பாட்டு மறந்துட்டீங்க. ரொம்ப மோசமா வலிக்குதா தொண்டை?
ஏமா அச்சய பார்த்தது கீழே அடிக்கிறீங்க மேல உள்ள தலையாட்டி பொம்மை ஆடுறீங்க. இல்ல என் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. நல்ல பேர் வச்சுக்க தொண்டை நல்லா இருக்கணும், சும்மா இல்ல இல்ல ஆமா அது பேரு தலையாட்டி பொம்மையா? கண்ணா அந்த பாத்திரத்தை நெரிச்சிட வேணாம்னு சொல்லு. அதுல யார் மூஞ்சி முடிச்சிருந்தீங்க? செவ்வந்தி பொம்மை சச்சி அப்படியான எங்க மாமா அந்த பிள்ளைய பாத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு போயிட்டு அதுவே பாத்துக்கிட்டு ஆமா
அரிசி தீட்டையில சொந்தமுள்ள அத்தை மகள் கிடைக்குதாலும் நீயும் சோறும் வைத்து நிக்கலாம் கிடைக்குதாலும் முறை கட்ட மாமி பொண்ணு சோறு எனக்கு வேணாமே உன்னோடு சொந்த மட்டும் போதும் கிடைக்குதாலும் ஓடி சேர்ந்து நின்னாலும் கிடைக்குதாலும் நீ முன்னால போனா முன்னாலே பின்னாலே போட்டா பின்னாலே முள்ள கருகமணி கொண்ட புள்ள 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 கரிகமணி போட்ட புள்ள நாக்கிச்ச வந்த உள்ள கண்ணம்மா நாக்கிட்ட வந்த புள்ள கண்டம்மா என்னடி முடியம்மா யார் வச்சது ஏப்பா எனக்கு ஜோடி ஓட்டுருக்கா உனக்கு ஜோடி ஓட்டுருக்கா ஏங்க யாரோ செய்வன் பண்ணி அப்பா இருடா என்ன பிள்ளை அடி கரிமேக கூந்தலுக்கும் கரிமேக கூந்தலுக்கு ஜெயப்பிரியா காந்தலசே கால் கொலைச்சு சத்தத்திற்கு அடி வடிவான வடிவழகி வடிவான வடிவழகி ஓ வாங்குயில் ஓன் சத்தத்துக்கும் வாண்டியில் போல் சத்தத்திற்கு அங்கே நெடுந்தோம் எப்பா கட்டி பிடிக்கவா அது மாட்டோம்னா சொல்லிச்சு நீ அங்கேயே நின்னுக்கிட்டு ஆடிட்டு வந்து நெருக்கி வந்து புருஷன் வந்து என்ன அடிப்பாருங்க அடினே அடினே நல்ல நீ கூட படமாட ஏன் கட்டி பிடிக்க மாட்டேன் அமைதி 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 உங்களுக்கு ஒரு நாள் இருக்கு ஒரு நாள் உனக்கு ஒரு நாள் இருக்கு ஒரு டான்ஸ் நீங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஐயா ஆமா ஒரு தூரத்துல நான் 2500 பெட்ரோல் போட்டு பெட்ரோல் முடியா சின்ன பேட்டில் நான் பேச்சு வாங்கி எதுக்கு இந்த உசுரை வச்சிருக்கேன் நான் எனக்கு தொங்க வேண்டியது. என்ன செய்வேன் அபிஷ்டு எங்க முகரைய 1:4 யூடியூப்ல எடுத்து நீ கிரகத்துக்கு குறுக்க ஓய்து இப்படிலாம் அந்த ஜீவன் ஏன் இவளை கேவலப்படுற ஏன்டா தெரியலடா அதாண்டி முண்டை எனக்கும் தெரியல அப்படி நபத்தா என்னை சொன்னாத்தா உன்னைய சொல்லுவனா வாயிலே குத்தி பிடிங்க வாயில குத்தி பிடிங்க ஆம்பளை இல்ல ஏன் ஆம்பளை இல்லாதனாலதான் நீ இப்படி திர்ற ஏன் இல்லைனா இவ்வளவு அசிங்கம் வெக்கம் ஏய், ஒரு மிருதம் கரெக்ட் இந்த எஃபேட்டுக்கு அடிச்சதோட லூசு ஏ லூசு இவ்வளவு கேவலம் இதெல்லாம் ஏன் பண்றேன் சோத்ததானே திங்கிறேன் சோத்ததானே திங்கிறேன் அப்படி திருடாப்புல இருந்தா இன்னும் பேத்துக்கு உன் கூட நாடத்துக்கு வரேன் இது எல்லாமே உன்னை கட்டி பிடிக்கத்தாண்டா ரொம்ப நடிக்காதடா போதும் அண்ணே தானாடவில்லையம்மா சதையாடுது தந்தை என்றும் பிள்ளை என்றும் இல்லையா ஊர்ல மசாலா தூள் வாங்க கூட காசு கொடுக்க மாட்டாங்க நம்ம அண்ணன் தங்கச்சி அதுக்கே வந்து எடுக்குதுக்குள்ள ஏய் ஏப்பா இப்ப வாங்கடா சீட்டு குளிக்க போடுவான் ஏன் எதுக்கு சீட்டு குளிக்க போற
இங்க பாரு. அண்ணே. ஏய், ஏய், ஏன் ராதா. சொன்னேன்? என்னது? என்கிட்ட பேசும்போது மட்டும் கவனம் பேசும். உங்களை எல்லாம் வார்த்தையா இருந்தீங்களா? சீட்டு குளிக்க போட எதுக்கு சொன்னேன்? எதுக்கு? இந்த வாந்திக்கு காரணமா இருந்தவன் யாருன்னு வைக்கல பிடிப்போமா, டாக்டர் பாப்போமா, அப்பா, நீக்கிறோ இல்ல உயர அதுக்காக சொன்னேன். ராதா அப்படி கிடையாது. உனக்கு ஒரு மகன் பிறப்பா, அவன் எங்களை போலவே இருப்பான். திஸ் ராங் நம்பர் மேன். அந்த செல்லை எனக்கு வேணாம்டா, சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடு. என்னடா பண்ற? ஏமாத்தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாரு? நீங்க இங்க என்ன பண்றீங்க? படத்துல நடிக்க வந்திருக்கீங்க. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? இல்ல, அப்படியே சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? சொன்னீங்க சொன்னீங்க. என்னங்க ஏமாத்த வரீங்க? படத்துலயா? உங்களை ஒரு படத்துல கூட பார்க்கல. ஏன் யூடியூப்லயே நடிப்பீங்களா? ஏய், இல்லையா? இந்த பேய் விசாசம் நடிப்பீங்களான்னு கேட்டேன். ஏய், மரியாதை. ஆனா அவங்க வந்து டபுள் மீனிங்ல இது பண்றாங்க. என்ன பண்றாங்க? சகிலா சொல்லிட்டு விட்டு ஏதாவது புரியுற மாதிரி பேசு. மெதுவா உன் தொண்டைக்காகத்தான் நான் மெதுவா பேசுறேன். ஆமாங்க. அது ஒரு மாதிரி கேட்டதா? பாவம். என்ன படத்துல நடிச்சீங்க? இப்பதான் முதல்ல அடி. இப்பதான் சின்ன சின்ன படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்குது. என்ன சொன்னீங்க? முதல்ல ஒரு சீனா. ஏய், அது இல்லையா? இந்த முதல்ல ஒரு சீன்ல மூங்கி கம்பெல்லாம் தூக்கிட்டு வருவாங்களா? எதுக்கு? ஏப்பா, கொட்டை வர்றதுக்கு. அப்ப அதெல்லாம் கொட்டை போடுறாங்களா? பனி வேர்வை அதெல்லாம் நல்லா இருக்கும். இதா? அதுவும் இல்லைன்னா நல்லா இருக்கும். எதுக்கு தெரியுமா முதல்ல இரவுன்னு வச்சேன்? ஏங்க? அன்னைக்கு எவன் ஒருத்தன் உன்னை வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றானோ, அன்னைக்கு ஒருத்தனா தாலி கட்ட வந்தாலும் போறான். சாரி சார், தாலி கட்டு உன்னை பெர்ஃபார்மன்ஸ் பண்றானோ ஃபர்ஸ்ட் நைட்டோ அங்க என்ன நடக்கும்? முதல்ல இரவு பண்ணிட்டானே நீ சாவர வரைக்கும் கடைசி வரைக்கும் அதை நினைச்சிட்டே இருக்கலாம். ஏன்? அதுவும் தலையெழுத்து அங்க கட்டுப்பாடு. இப்படி அந்த காசுக்கு நான் ஆவுங்க. உங்க தொண்டை ஏன் கிச்சு கிச்சா இருக்கு? உங்க வீட்டுக்காரர் உன்னை எதுவும் அதையும் கிச்சு கிச்சு முடுறாங்க. ஏப்பா, ஏய், ஏய், ராதா, ஏய், ஏப்பா, ஏய், இது பாரு. நீங்க இருக்கிறீங்க இந்த 10 வருஷத்துக்கு நீ அசைக்க முடியாது. அப்பா, ராதா, அண்ணே அப்படி பண்ணா தொண்டைக்கு இருக்கிற சம்பந்தம் இருக்கு. அப்படியே போட்டு தோணி இருக்கேன். என்ன சொல்லிட்டு பரோட்டா, இந்த சப்பாத்தி, இந்த கொத்து பரோட்டா, ஏய், அது தொண்டையில அப்படி நங்கனங்க நங்கனங்க நங்குறங்க இது நீ சொல்றது இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. ஏஆர் ரமன் கச்சேரியில் வாச்சவன். நன்றி நன்றி, கேவலப்பட்டவன். ஒரு பொம்பளை அழுகுதான் சிரிக்குதா? ஆனா இப்ப தயவு செய்து நீ கொட்டாய்க்கு பின்னாடி போக வேணாம். ஏன் உன்னை யாராவது கையை பிடிச்சி இழுத்தா கூட உன்னால கத்த முடியாது. ஏன் முடியாது? நான் ஒண்ணுக்கு இருக்க தவளை கத்துது ஓடுறேன். இவ்வளவு அடப்பா இருக்கு. ஏதோ லாங் சைஸ்ல ஒரு நோட்டை வாங்கி எழுதுங்களேன். என் நேரம் நேரம் 12 மணி. என் நேரம் சொல்லு. இப்பெல்லாம் பேச்சு வாங்க. அதுக்கு தான் பழமொழி அப்பயே சொன்னேன். என்னன்னு? தொண்டை பிடிச்ச உங்களுக்கு உலக்க கிட்ட குத்துனாங்க. எப்படி 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 புரியல? எப்படி ஒரு தடவை தான் சொல்லுவீங்க. எனக்கே புரியல. கொஞ்சம் தொண்டை கட்டுன பொம்பளைக்கு உலக்கையில ஓட்டு குத்துனாங்க. எதுக்கு? உடம்புல அப்ப 2 உலக்கை எடுத்து வர சொல்லு. இங்க பாரு, சொன்னீங்கன்னா எவ்வளவு ரெடியா இருக்கீங்க. என்னது? உலக உணவு யாரு நீ சொல்ற? மானம் கட்ட முண்டைக்கு யார சொல்லிக்கிட்டு இருக்க? மாடு மேய்ச்ச முண்டைக்கடா. மாடு மேய்ச்ச முண்டைக்கு சிந்து மாடை ஏவி விட்டாங்க. சிந்து பாட்டுல என்னது? இதை வச்சு பால் கறந்து குழச்சிக்கமா. வேற பாட்டுல சொல்லுங்க. நீங்க ஏதாவது ஒரு பழமொழி சொல்லுங்களேன் சுயா, நல்லா இருக்கும். சொன்னா உனக்கு கேட்குமா? மெதுவா மெதுவா சொல்லு. பாவம் அந்த பிள்ளை மேல தப்பு கிடையாது. அவன் பண்ணு. இறைவன். அதனால நான் யாரையுமே இது வரைக்கும் மேடையில அசிங்கப்படுத்தியோ காட்டி கொடுத்தோ எனக்கு பழக்கம் கிடையாது. என்ன நானே தாழ்த்திக்கிறேன். எத்தனை அடி பொம்பளை ஆழ்த்தலாம். அதனாலதான் இத்தண்டி பேரடி கத்தக்கூடாதுன்னு சொன்னா ஆளு மட்டும் தத்திட்டாரு.
வெளியூரானே இல்ல ஏன் வந்தோம்னு நீ சொன்னது அவர் தான் புரிஞ்சிருக்கு. அதனாலதான் இப்ப கை தட்டினாங்க. கேக்குதா? கையை நீட்டி பேசணும் உங்களுக்கு கம்பு கூட்டுல வெடி வச்சாங்க அப்ப நீட்ட முடியாதுல்ல கிழிஞ்சிரு இங்கேயாவது வாயை பிடிச்சு கிழிச்சு. நீங்களாவது கை தட்டுங்கப்பா எதுக்குமா வாங்கின காசு எதுக்கு நானே தட்டோம் ஊரை பிடிச்ச கிரகத்துக்கு நாயை பிடிச்சு சூடு போட்டாங்க. அந்த நாயை கேக்குதா? கேக்குதா? கேக்குது ஊரை பிடிச்ச கிரகத்துக்கு நாயை நாயை பிடிச்சி சூடு பிடிச்சு போட்டான் சூடு. உன் புருஷனை பிடிச்ச கிரகத்துக்கு உன்னை பின்னாடி ஓடி சூடு வச்சாங்க இது உடனே ஆயுத சூடு வைக்கிறீங்க. நாயின்றது பைரவர் அதை ஏண்டி சக்காலத்தை சூடு வைக்கிறியாடி சக்காலத்தி அப்படின்னா என்ன தெரியுமா குளிக்கும் போது உன் சட்டையை கலத்தி பார்த்தா கம்மா கழுத்தி ஏய், எங்க அம்மாவை பத்தி பேசுறேன். நீ தொண்டை கட்டியே இந்த வாய் பேசுறியாடி உனக்கு நல்லா வாய்ஸ் மைண்ட் வாய்ஸ் கேட்ச் பண்ணிட்டாப்லண்ணே. தம்பி அந்த ஆங்கிலம் கிடையாதுப்பா அடே வர வர என்னையும் இப்படி ஆக்கி தீப்பெட்டி இருக்கா? ஏமா நாக்குல சூடு வச்சுக்கணும். நீ ஏற்கனவே வீட்டுக்கார சூடு வைக்க முடியாது தீப்பெட்டி போடலைன்னா உன் மூக்குல ஓடுனாங்க உன் வாயில போடுறாங்க. பிள்ளை வத்த முடியாத உம்பளைக்கு வேறவும் சொல்லிவிடாம பிள்ளை வைக்க முடியாத உங்களுக்கு இன்னும் மெதுவா 2 கண்டனர் லாரியில என்ன சொன்னாங்க? அவங்க வந்தாங்க இருங்க, இருங்க. எவங்க இருங்க. யாரு? யாரு? அம்மா உங்களுக்கு புரியுதுல ஏன் எனக்கு புரியலையா? சின்ன பையன் சொல்லுவேன் யாரடா சொன்னேன் சொல்றா அதே செல்லு படம் தான்டா அதான்டா அவங்க தான்டா இந்த அயோக்கிய நாய் தான்டா அவங்க வெளியில இருந்து கிளம்பி வர்றானுங்க. ஹலோ, எஸ்எஸ்பி. யாரு? வெளியில இருந்து வர்றானுங்க. யாருங்க? யாருன்னு கொஞ்சம் போய் செல்ல பாரு உன் வீட்டுக்காரனை சொன்னேன் பொண்ணு வாக்க ஆளை போட்டு வந்தாங்க ஆனா புரிஞ்ச மீனிங் டவுன் மீனிங் தான் எப்படி அது இப்போ உனக்கு தெரியாது நீங்க மொத்தா நோட்டா நம்பாங்க. நாளைக்கு செல்ல பார்க்கறது போது தெரியுங்க அம்மா எங்க அம்மா உனக்கு என்ன வேணும்? அத்தா உங்க அம்மாவை பேசுற அளவுக்கு நான் ஒன்னும் கேவலப்பா இல்லத்தா அப்பா? நீங்க எனக்கு அப்பா? அக்கா, மாமா. நோத்தான்னு சொன்னேன் உங்க முகம் அப்படியே காத்தா பறக்குது எனக்கு பொசு பொசுன்னு வருது உன்னை பார்க்க. எங்க ஆத்தா எங்களுக்காக உன்னைய ஆத்தா உங்க ஆத்தா எங்களுக்காக உன்னைய தாத்தா. ஓ வச்சுக்க. நல்ல வெளியே பெத்துத்தாலே கொத்தாடி என்னது? அவங்களுக்கு புரியுது அண்ணன் நான் வந்து பேசி 4 உங்களை என்னை விளக்க மாட்டேன் அடிக்குவா டேய், நீ எனக்கு இவன் பேசாத மாதிரி பேசிக்கிட்டு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு திமிங்கலம் கடல் திமிங்கலம் நகல முடியும்னு இந்த திமிர் கொண்ட போய் புச போட்டான் சரி சரி நீ என்ன ஏன் பக்கமே கையிட்டு சொல்ற? காமெடிக்கெல்லாம் சிரிக்கிறாங்களே எதுக்கு மேல என்ன காமெடி நீ எதுக்கு ஏன் பக்கமா சொல்ற? பாவாடை சேரலைன்னு உன் கையில நல்லவங்க சட்டையை திணிச்சாங்க சோத்தை தானே திங்கிற? உன் வாயில சோறு கொலைன்னு மாட்டாளுக்குள்ள கூட்டு வந்து இதுக்கு மேல நினைச்சு என்னால பண்ண முடியாது ஆமா நம்ம போயிட்டு குச்சி எடுங்க. வாயில குத்தி போடுங்க. ஏமா அது எதுக்குமா இங்க பாரு குச்சியும் முகரையும். இங்க பாரு ஒரு தகுந்த மாதிரி வச்சிருக்காப்ல அடிமனப்பா அதை பண்ணாங்கம்பு மனப்பா அரை பண்ணாங்க அழகத்தை புடிச்சுக்கிட்டு அடிக்க போனாங்க எத்த தண்ணி நல்ல வாம்பு அம்மான் கிளாஸ் உங்களுக்காக அடி நெத்தல போட தேவ சுண்ணாம்பு எத்த தண்ணி பாம்பு நீ பாத்தியா பூ ஊர்ல பாம்பு அடிச்சாங்க அன்னைக்கு நான் ஷூட்டிங் போனதுனால எத்த தண்ணி பாம்பு நீ அடிச்சத பாத்தியா பூ இதே பொழப்பாங்க. மணப்பற பண்ணாங்கொம்பு நல்லா வாம்பு
பாடினா அத்துருவேன். உன்னால அதான் பண்ண முடியும். வேற என்ன பண்ண முடியும்? என்ன சொன்ன? உன்னால அதான் பண்ண முடியும். வேற என்ன பண்ண முடியும்? சட்ட பாடியெல்லாம் கிழிச்சிருவேன். உன்னால அதான் பண்ண முடியும். வேற என்ன பண்ணுவேன்? உன்னை நான் சொன்னா பண்ணிட்டாலும் ஏமா ஏன் ஏற்கனவே பண்ணி எதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? டெய்லர்னு ஒருத்தர் இருந்தா சார் நான் தெரியாம கேட்கிறேன். நான் பப்புனா நீங்க 4 பேரும் பப்புனா. என்ன என்ன டேய் அடி ஒட்டு மசுறு இன்னொரு ஒட்டு மொத்தம் ஏய் அது இல்ல இவ வச்சிருக்க ஒட்டு மசுறு இன்னொரு என்னோட அடி தமிழ்நாட்டுல நாடு இருக்கு என் குன்னூரு. உன் தொண்டை உடைச்சதுக்கு நான் போறேன் என் திருநீரு. இங்க போட்டு பார்ப்போம். டாக்டர் போனா செக்அப் பண்ணுவாரு உன் சிறுநீரு. ஏய் நான் என்ன மாசமா வந்து கமான் கிளாஸ் முடியல என்னாச்சு இல்லை. நடக்குமா? ஒட்டு மதுரை எண்ணூறு தமிழ்நாட்டுல குன்னூரு. அடி ஒட்டு மதுரை எண்ணூறு அடி தமிழ்நாட்டுல வந்து என் குன்னூரு. ஏப்பா இப்படி கத்துது ஒரு சைடா? என்னாச்சு? ஏன் நல்லா ஆட போன என்னாச்சு? என்னாச்சோ என்னாச்சோ ஆட்டு தாண்டி நான் சூப்பர் சிங்கருக்கு வந்திருக்கேன். உன்னை கூட்டு போனா கிடுக்கிட்டு தான் இருக்கும். ஒரு விஷயம் தெரியுமா? அண்ணன் கண்ணாண்ணன் இருக்கு, பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் நல்ல நகைச்சுவை நடிகர்லாம் இருக்காங்க. இந்த நாடக உலகத்திலேயே ஒரு கிறுக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அது நீதான். பெரிய பெரிய என்ன எனக்கே தெரியாது, என்ன பாருன்னு எனக்கும் தெரியாது, இதுவரைக்கும் ஊருக்கும் தெரியாது. எனக்கும் தெரியாது. எங்களுக்கும் புரியாது. ஏமா உனக்கு தெரியாதா? முரட்டு மெண்டல். அப்ப உங்ககிட்ட வந்த பிரச்சனை உனக்கு தெரியாதா? நீ என்ன எனக்கு புருஷனா? நீ எனக்கு புருஷனா? உனக்கு புருஷனா? நாங்க உனக்கு புருஷனா? பெத்து தாடி இம்புட்டு இருக்காங்க அரசனா? எப்படின்னு ஆக சூப்பர்ல. பாடின பாட்டுல பிளே இருந்தா விகேசி செருப்பு கிட்ட நீங்க அடிக்கலாம். இது வேற மேடம் நெஞ்சில போகுது. போன மேடையில ஒருத்தர் வந்து பேர வேலை அடிச்சு விட்டாரு. அது பூரா தடுப்பு தடுப்பா கம்பெனி செருப்பு அதை அடிக்கணும். தொட்டதுவும் புருஷனா அந்த மாதிரி மறந்து வச்சு அவ்வளவுதான். தொட்டதுவும் புருஷனா? அவனுக்கு பெத்து தாடி இம்புட்டு காண்ட அரசனா? அப்பா இவர் வந்தாரு லைட்டா, இவர் உனக்கு லேசா புருஷனா? அது இல்ல இடையில கிராஸ் பண்றாப்ல வந்து. ஏய் அவர் எனக்கு அண்ணையா? என்னன்னா அண்ணன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட பெட்டர் சத்திட்டு போறாரு? நீ ஏன் இதைய பாக்குற? வீட்டுல போய் சுத்தி போடணும். எதுக்கு சுத்தி போடுற? முன்னாடி சுத்தி போடு, பின்னால சுத்தி போடு, அப்புறம் முன்னால அங்கிட்டு குத்தி போடு. அதுதான் அண்டி நெல்மணி அரிசி சண்டா சண்டா பொண்ணு தங்க பொண்ணு வீர பொண்ணு மச்சான் குமாரி இவ தங்க பொண்ணு தண்ணிக்கு பொண்ணு ஆசை மச்சான் குமாரி. போன மேடையில் நான் வழக்கம் சொன்னேன். இந்த ஆட்டத்துக்கு என்ன தெரியுமா பேரு? என்ன பேரு? என்ன பேரு? ஊருக்காரர் நினைக்கிறேன் புத்தாட்டம் போடுறாங்க. அது கிடையாது, பப்புன்னு வந்து சொல்றாரு டான்ஸ்காரப்பில். அதுக்கு நீ கொத்துடி பாருங்களேன். ஏன் மச்சான் கோமாளி, ஏன் மச்சான் கோமாளி. ஆட்ட வழக்கம் புரிஞ்சா ஏதோ வாய் வந்து தம்பிலாம் பார்த்துட்டு போய் பறிச்ச புழு புழுன்னு எழுதுறான். இதை பார்த்து போய் பள்ளிக்கூடம் திறக்கணும், பள்ளிக்கூடம் திறக்க போறாங்க. 1ஆம் தேதி எல்லாருக்கும் பள்ளிக்கூடம் திறக்கணும், நல்லா நீங்க படிக்கணும். பள்ளிக்கூடம் நல்லா நீங்க படிக்கணும்.
சம்பளத்துல கூட ஒரு 170 கழிச்சுக்கின்றேன். சரியா? ஏப்பா அப்ப உனக்கு 1300 வருமாடா? சரி அது இருக்கட்டும். நீ இவ்வளவு சிரமப்பட்டு நீ தானே பப்பு டான்ஸ் தாள கதையா குருன்னு பார்க்காம கிட்ட ஓட்டினா என்ன பிரச்சனை? இன்னும் பார்த்தா உணர்ச்சியை கிளப்பிட அப்படி நானும் தானே வந்தேன். ஏங்க ஹலோ, உணர்ச்சியை கிளப்பி விடு. இல்லைன்னா உன் கம்பு குச்சியை ஊட விடு. கிளப்பிட்டாலும் என்ன திருப்பி அப்படியே சொல்லிருக்கீங்க? எதுக்கு பாட்டு இருக்கு? ஏன்னு கேட்கிறேன். கிளப்பிட்டாலும் கிளப்பிட்டாலும் ராஜா, கிளப்பிட்டாலும் கிளப்பிட்டாலும். அருமையான ஆட்டம். ஆனா முடியாத பிள்ளைய வந்து 300 நாளைக்கு வச்சு வேலை வாங்கினாங்களா? அது ஏப்பா எல்லாமே இதாக நினைக்கிறீங்க? அது என்ன வேலை? 100 நாள் வேலை கிடையாது, இது வந்து 500 நாள். அட்டை பதிவு கிடையாது, பேங்க்ல போய் ஏடிஎம்ல போட்டு எடுக்க முடியாது. வேற என்ன பண்ணணும்? வீட்டு வாங்க அண்ணே, அதுக்குத்தான் ரொம்ப நேரம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. என்னடா செய்யலைன்னு? எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு என்னமோ தெரியல. படம் வரும். எனக்கு சட சடன்னு வருது. 50 லிட்டர் வாளி வைக்க மறந்துட்டேனே. எதுக்குயா? சட சடன்னு வருதுன்னு சொன்னீங்களே, குளிச்சு 3 நாள் ஆச்சு. அப்படிலாம் சொல்லாத. பல்லு விளக்குறீங்களா? உங்க பார்த்தவனே எனக்கு என்னது அப்படின்னாலே ஒரு மாதிரி லைன் ஆகுன்னு அர்த்தம். சிரிக்க முடியுது. உங்க பேரு எனக்கு தெரியல. எனக்கும் உங்களுக்கு தெரியல. ஆஞ்சனண்டா அப்படி தெரியும். உங்க பேர் என்ன? உங்க பேர்? ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட். எப்ப நீ என்ன பிள்ளைகிட்ட எப்படி நம்ம ரொமான்ஸ் பண்றோம்ன்றது ஒரு பாடம், எல்லாரும் கத்துக்கங்க. நீங்க பண்ண போறீங்களா? தங்கிட்டுங்கன்னு சொன்னாங்கன்னா எந்த பிள்ளையும் நிற்காது. கிளவி கூட அப்படியே கருவில் ஒளிஞ்சுக்கும். எந்த மாதிரி சொன்னா? லேடிஸ் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க மேடம். என் பேரு காட்டு ராணி. அம்மாசி 3ஆம் தேதி தான் காட்டுவீங்களா? ஏங்க அன்னைக்கு மட்டும் நிறைய இருட்டா இருக்கும். எனக்கு எப்படி தெரியும்? இருள தெரியாது. அப்படி செல் லைட்டு மெழுகுவத்தி தீயை கொடுத்து விட்டு மசூல் ஒரே எரிஞ்சிடும். காலிலேருந்து இப்படி தெரியாதா? என்ன அது? உங்க பேரு காட்டுறாணி. உங்களுக்கு ஊருதா? நேற்று ஊறிச்சு, இன்னைக்கு என்னமோ அந்த கிருமி போட்டதுனால ரொம்ப புதிவடாக்காத. நேற்று பையன் பேசுற அளவுக்கு வந்துருச்சு நிலமை. சிரிச்சு சிரிச்சு அடுத்து இந்த பிள்ளை வரும்போது உள்ளதும் பார்ப்போம். ஒரு வீட்டுக்கு நம்ம விருந்தாடி போறோம். வீட்டுக்கார சொல்றாரு, வந்திருக்கவங்கள வாங்கன்னு கேளு. ஹலோ வாங்க சாப்பிடுங்க. இந்த வாய்ஸ்ல கேட்டா நல்லா இருக்கும். ஆமா அவங்கள வந்து போ வாங்க போ அப்படின்னா ஒரு பொம்பளை கடமாட்டு சக்காத்தியா இருப்பாங்க. 2 வீட்டை இடிச்சுட்டு கிளம்பிடுறேன். உங்க உண்மையான பேர் வந்து ஜெயப்பிரியா. செய்ய வர்றியாவா? சவுட்டு பாரு. நல்ல பேர் சேர்த்து ஜெயப்பிரியா. ஜெயப்பிரியா. ஏங்க ஏன் இம்புட்டு வச்சிருக்கீங்க? என்னது இம்புட்டு ஏன் வச்சிருக்கீங்க? அது உதட்டுக்கு அடிக்கும் போது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. தெரிஞ்சு போச்சா? ஐயோ உங்க பேரு ஜெயப்பிரியா. பைத்தியமாடாங்க. என்னப்பா ராஜாவா? ஒரு லவர்கிட்ட போய் சொல்லுப்பா, இது ஊரா ஒருத்தன் முட்டாட்டி.
இன்னொருத்தன் மண்டாட்டி 5:30 வரைக்கும் தான் ரசீது போட்டிருக்காங்க. அதுக்கு மேல தொட்டா அவன் பைக் எடுத்து புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் பெண்கள் நிற்பாக்கு. நானே பயந்துக்கிட்டு உங்க பேர் என்ன சார்? ராஜாவா? ராஜா வாங்க ராஜா, என் பேர் லேடியா இருக்கு ராஜா. ஏய் சுத்தியில அடி வாங்க. அன்னைக்கு இப்படி கட்டி பிடிச்சி சுத்திட்டு வச்சு இருந்துச்சானப்பா. சுத்தி விட்டு எரிஞ்சு அதனால டேஞ்சர் ஆக பார்த்துக்கிட்டே நடிக்கிறேன். சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு நாளைக்கு கூட வராம வந்து உங்க பேரு ஜெயபிரியா? உங்க பேர் என்ன? MKR. ஏன் என் பேர் என்ன தெரியுமா? ஜேபி. ஜேபியோ பழைய காப்பியோ என் பேச்ச நீ கேப்பியோ? ஆனா இருங்க லேசா கட்டி பிடிச்சிக்கோங்க. எப்ப இது பஸ்ஸில் இப்போ தானே ஏற்றுனேன். இன்னும் உள்ள போய் சீட்டில் உட்கார ரொம்ப டிக்கெட் கிடைக்கணும். ரொம்ப சிரமப்படி ஏற்ற மாதிரி தெரியுது. நல்லன்னு இருக்கு என்ன? சீ. நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றேன், யார்ட்டையும் சொல்லக்கூடாது. சத்தியமா சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. ஒரு ரூபா சில்லறை இருக்குமா? ஏன்டா அனுப்ப? ஒரு ரூபாய்க்கு கோயில் உண்டியல போட்டு சொல்லுவோம்னு சொல்றேன். ஆமா, அவர் தான் LIC ஏஜென்ட். எங்க அண்ணன் வேற சும்மா ஹலோ எச்சி, ஐ லவ் யூ. ஐ டூ லவ் யூ. அந்த வெக்கம் இல்லையே, டெய்லி வந்து பப்புன்னு சொல்லுவாங்க, ஊத்துருவேன். யோ அந்த வருஷத்துல இருந்தே பண்ண மணி ஆச்சுனா ஐ லவ் யூ என்னடா எத்தனை நாளைக்கு அதே கேட்டுக்கிட்டு வர்றது? உணரவே இல்லையே. நெருப்புலாம் சுற்றுவா போகுது. பிரபு பிடிக்காத ஏன் அந்த கம்பை பிடிச்சி அடிக்கே இருக்கான்? தம்புக்கு ஆட்டுவேன்ப்பா. ஏங்க நீங்க லவ் பண்ணி என்ன பண்ணுவீங்க? மணப்பாறை திண்டுக்கல் தோரம் குறிச்சு இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் உன்னை கொண்டு போய் சாம்பிராணி போட்டுக்கிட்டேன். நல்ல வேலை வேற எதுவும் நான் என்ன பண்ணணும்? நீ என்ன சாட்டைட்டு அடிக்கணும். உப்பும் பாடுறா. சுத்தமா இருக்கு. எப்படி இது? நான் போன கொரோனாவில் அதானே செஞ்சேன். எப்படி தெரியுமா காதல்? சொல்லுங்க பார்க்கலாம். செவ்வரளி தோட்டத்தில ஒன்னு நினைச்சு செந்து கட்டம் பாடுதையா ராதா மனசு. செவ்வரளி தோட்டத்தில ஒன்னு நினைச்சு பாடுதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளும் யாரும் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்போம் அடங்குதில்லை. செவ்வரளி தோட்டத்தில ஒன்னு நினைச்சு எட்டக்கட்டம் பாடுதம்மா இந்த மனசு. கொண்டைகிற அருவியிலே குளிக்கிற குளிர்விதலே பட்டுடப்பு நடையிலே பசிக்குது மனசினிலே. கொண்டைகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடப்பு நடையிலே 50 ரூபா பத்தவில்லை. இன்னும் கொஞ்சம் வாங்க வாங்க, கையில இருக்கிறத எடுத்துத்தாங்க. என்னனே பக்கமே இருந்ததிலிருந்து அம்மனுக்கு வந்த வல்லையனே 100 ரூபா கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. அப்ப அதை சொல்லி நல்லா இருக்கு. இது என்ன? பல சுத்திரும். எனது சேனவ என்ன போட்டிருக்க சொல்லு. அது மட்டும் இல்ல இல்ல, இது மொட்டை நாக்கு மாதிரி மொட்டை எழுத்து எழுதி என்னன்னு இப்ப சொல்றேன். யமதர்மரா? எமது சேவை, யமத சேவை. எமது பெருமை, 1 எமது உயர்வு, 2 உனது சேவை தொடர மாலா மானலா காட்டுப்பட்டியா மாலை கட்டு. நான் படிச்சிருந்தா என்ன மாதிரி நாடகத்துக்கு வரேன். ரயில்வேல இருந்து வேலை பார்த்துருப்பேன். சத்தியமா எனக்கு படிக்க தெரியாது, அவ்வளோதான். ஆமாம், எழுதி கொடுத்திய என் யூடியூப்லாம் பார்க்குறீ வேண்ட கொடுக்கலாம்னு உனக்கு தோணுச்சா? அதுக்கு பேரை மட்டும் சொல்லியிருக்கலாம். சரி, டி புதுப்பட்டி ஊராட்சி பி கசப்பு. பி குழம்புல ஓட்டுறாத கசப்பு. ரசப்பண்ணே 100 ரூபா
இந்த பாட்டை மாத்திக்கிட்ட இன்னும் இருக்கிற பாட்டு கொட்டுகிற அறிவுகளே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நன்னவிகளே பசிக்குது மனசிலே அண்ணனே வாய்ஸ்ல அப்படிதான் பாருங்க அந்த புள்ள இப்ப வந்து பாடுற ஜாயிண்ட் இந்த வரி. ஆமா அது பாடணும். உங்களுக்கு இல்லை வெக்க மறந்தா பொம்பளை இல்லை ஆசை இருந்த இது பாடுச்சுன்னா எப்படி இருக்கும்? பாடணும் உங்களுக்கு இல்லைன்னு ஆக மொத்தம் இந்த பாட்டு வசனமா மாறி போச்சு போ. செவ்வரணி தோட்டத்தில பொண்ணை நினைச்சு பாடணுமா இந்த மனசு அக்கம் பக்கம் யாரும் இல்லை ஆரவம் இல்லை சுத்தி முத்தி பார்க்கையிலே சுப்பிரமணிய காணவில்லை தோட்டத்தில பொண்ணை நினைச்சு உங்க தொண்டையினால ஒரு பாட்டு பாடு இல்லைன்னா அந்த காதல் வந்து உப்பு வைக்கும். ஒரே பாட்டு எனக்கா இந்த பாட்டு பாடுங்க. போடா லூசு பையலே இந்த பாட்டு சூப்பர். லூசு பொண்ணு லூசு பொண்ணு லூசு பொண்ணு லூசு பையன் என் காதலிக்காக நான் பாடினேன். எப்படி ஒவ்வொருத்தரும் காதலியும் சரி மனைவியும் சரி பெத்த தாய் தப்பனும் சரி நண்பனும் சரி கூட பிறந்த யாரும் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்குறாரு. அன்னை முத்தப்பண்ண பாட்டை பாடிட்டு கண்ணை திறந்தா ஒளி இல்லை களை எடுத்தா நடவள்ளே நான் ஒன்னு நினைச்சு வாழ்ந்து வந்தேன் முத்தப்பனை ஒன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே இப்ப மண்ணா கரைஞ்சு போச்சு தந்த ஆசையே கண்ணை திறந்தா ஒளியே காலை எடுத்தா நடவல்ல ஒண்ணு நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசுல இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே ஜாதி மதம் பார்த்து நானும் பழகலே அந்த சங்கதியும் எனக்கு ஒண்ணு புரியலே திறந்தா மொழியில்லை கலை எடுத்தா நடவல்ல ஒன்று நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசில இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே உனக்கு மட்டும் கேட்டா போதும் ராசாத்தி உள்ள
மாவட்டம் டேங்க் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பெட்ரோல் விட்டாங்க அப்படியே ரமேஷ் அண்ணன் என்ன டேங்கு பெட்ரோலா? நான் கூட இது நினைச்சேன், பெட்ரோல் நினைச்சேன். அவர் ஏன் குழம்பிட்டார் ரமேஷ் சரியா தான் சொன்னாரு. அம்பளிப்படத்தை பெருமைப்படுத்தி முத்தப்பான்னு ரசிகர் மன்றத்தார்களுக்கும் இன்ன வரைக்கும் மறக்கலைன்னா சூப்பர் ஸ்டார். நாடக உலகத்தில் நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா 4 பதில் சொல்லுவார். என்ன நீங்க கேள்வி கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒரு நாடகம்னா அன்னை முத்தப்பா. இனிமேல் அப்படி ஒரு நடிகர்லாம் கிடைக்குமான்னு தெரியல. நடிகர் கிடைக்கிறதா இல்லையா, இந்த மாதிரி தங்கமான ரசிகருக்கு கிடைப்பாங்க. உண்மை அதானே? ஏன்னா அவர் நினைவா இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல. நானே போட்டோ எடுக்கிறேன் நானே. ஐயா போட்டோ அவங்க 67 ரூபா வாங்குறேனே. சரி ஆஃப் சைஸ் மட்டும் எடுத்து பாதி கட்டலாம். கல்யாண வீடு மாப்பிள்ளை நினைச்சு வந்துட்டேன். பார்ப்போம். நன்றி. நல்வாக்கு நீ கூறடி, நான் 4 நாளில் வந்துடுவேன். நீ நல்வாக்கு நீ கூறடி.